பாஸ்டருடைய மகன், அவங்க ஈரோடுல ஊழியம் பண்றாங்க. ஆமா, நீங்களும் வாங்க வாங்க வந்து நில்லுங்க வாங்க. அவங்க பாஸ்டருக்கு பேர் என்ன? ராஜ்குமார் ராஜ்குமார் பாஸ்டர். அவர் பேர் ராஜ்குமார். ஈரோடுல ஊழியம் பண்றாங்க. அவங்க இரண்டாவது மகன் இல்ல, ரெண்டாவது பையன் பலவீனமா இருக்கிறாங்க. அவங்க எத்தனை மாசம்? இப்போ ஒரு 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 2 மாசம் ஆச்சு. 2 மாசமா மஞ்சள் காமாலையினால கஷ்டப்படுறாங்க. கர்த்தரின் தம்பிக்கு நல்ல பூர்ணமான விடுதலை கொடுக்கணும். நீங்க உங்க ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க, அவருடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதமா நடக்கணும். இன்னொரு பையன் வெளியில மீடியாவில் வேலை பண்றான், தம்பியை ஆசீர்வதிக்கணும். அவங்க அம்மாவும் பக்கத்துல நிற்கிறாங்க. அம்மா வாங்க நில்லுங்க, அம்மா வெளியில் நிற்கிறேன், வரமாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். தம்பிக்கான சின்ன ஜெபம் பண்ணும். கர்த்தாவே சோதரம்பா, சர்வல்லமுள்ள பிதாவையும் நன்றியோடு சோதரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உச்ச தலைமுறை உள்ள கால் வர ஒவ்வொரு எலும்புகள் நரம்பு பலப்படுவதா இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு அவயங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, இரத்த ஓட்டம் சீராய் அப்பா செயல்படுவதாக, எலும்புகள் நரம்புகள் எல்லாம் பலப்படுவதாக, புதுப்பிக்கப்பட்ட பொல்லாத வியாதி வல்லமைகள் முற்றிலுமா விடுதலை உண்டாவதாக. பிரமாண பலப்படுத்தும், ஆசீர்வதி, காத்துக்கணும். பாஸ்டருடைய ஊழியத்தை ஆசீர்வதி, தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஜெபித்திருக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா நல்ல சாட்சி கேட்கணும். பாஸ்டர் கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கிறாங்க, நிச்சயமா அவங்க சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வராங்க ஆஸ்பத்திரிக்கு, சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு நிறைய ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஜனங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் டைம் கிடைக்கிற நேரம் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஜனங்க பாருங்க, எவ்வளோ ஜனங்க, அப்படியே வச்சுட்டு எவ்வளோ ஜனங்க பாருங்க, பல ஆயிரம் ஜனங்க வந்துட்டு போறாங்க. முழு இந்தியா முழுவதும் வந்துட்டு போறாங்க. என்ன பாஸ்டர், இந்தியா முழுவதும் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டோட வராங்க. இப்போ பல ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு, பாவம் கஷ்டப்படுற வேதனை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பாஸ்டருக்கு தான் சொல்ல போனா ஆஸ்பத்திரியில நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னையா, நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.